ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன் துணையின் ரகசிய உறவை பற்றித்தான் இப்போது உன்னிடத்தில் கூற வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. இதை நீ தனிமையில் கேள் என் குழந்தையே. கடைசியில் உனக்காக ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே. உலகில் சிலர் உன்னை தன்னுடைய தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நீ உணர்ந்தால் அதில் துக்கம், கோபம், மனசோர்வு தோன்றுவது இயல்பானதுதான். ஆனால் நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா தங்கமே, அது உன் பாசத்தின் குறை அல்ல, அது மனித சமுதாயத்தின் இயல்பான உண்மை. பாசம் என்றால் சுயநலம் இல்லாத அன்பு, அதில் எதிர்பார்ப்பு இல்லாத பாராட்டினை எதிர்பார்க்காமல் நம்மை அன்புடன் அரவணைப்பதே. சிலர் உன்னை தன்னுடைய தேவைக்காக கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. அதை நோக்கி நீ உள்ளத்தில் ஏமாற்ற உணர்வே என் குழந்தையே. அது உன்னால் செயல்படும் என் குழந்தையே. அன்பின் மதிப்பை குறைக்கிறது அல்லவா இந்த உலகில் அன்பு, உன் மனதின் திறமை, உண்மையான பாசம், இவை எப்போதுமே உன்னோடு இருக்கும். நான் எப்போதுமே உன்னை பாதுகாக்கின்றேன் என் குழந்தையே. நீ உன் துணையை நினைத்து கவலைப்படுகின்றாய். அவர் இப்போது என்ன செய்கிறார், எப்படி இருக்கிறார் என்பது உன்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அல்லவா. உன்னுடைய துணை உனக்கு தெரியாமல் ஒரு ரகசிய உறவில் இருந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. அதாவது நீ நினைப்பது போல் இல்லாமல் ஒரு நட்பான பழகி கொண்டுதான் இருக்கிறார் என் தங்கமே. ஆனால் அவரிடத்தில் அவர் சொல்வது, நான் என்ன துணையை மட்டும்தான் நேசிக்கின்றேன். கடந்த சில காலமாக நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம். எங்களுடைய பிரிவு நிரந்தரமல்ல. நாங்கள் இருவரும் கூடிய விரைவில் சேர்ந்து விடுவோம். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் நாங்கள் இருவரும் இப்போது பிரிந்து இருக்கின்றோமோ தவிர அவரை என்னால் மறந்துவிட இயலாது. என்னாலும் அவர் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியாது என்றுதான் கூறியிருக்கிறார் என் தங்கமே. ஆனால் அனைவரிடமும் அவள் என்னை பற்றி தவறாகத்தான் எடுத்துரைத்து கொண்டு இருப்பாள். என்னுடைய துணை ரகசிய ஒரு உறவை வைத்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய மனதில் தோன்றிக் கொண்டிருக்கும். ஆனால் நிச்சயமாக இக்காரணம் கொண்டு உன்னுடைய துணை ரகசிய உறவில் இல்லை என் தங்கமே. அவர் உன்னை மட்டுமே நேசித்து கொண்டு உன்னை மட்டுமே மனம் முழுவதும் சுமந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. அவரை நீ சந்தேகப்பட்டு விடாதே என் குழந்தையே. வாழ்ந்தால் உன்னை மட்டும்தான், உனக்காக மட்டும்தான் வாழ்வேன் என்று உறுதியாக இருக்கிறார் என் தங்கமே. நிச்சயமாக அவருடைய மனதில் இருப்பது காதல் என் தங்கமே. இப்போது அவர் பேசிக்கொண்டு இருப்பவரிடம் அவருக்கு காதல் அல்ல என் தங்கமே, ஒரு பாசம் மட்டும்தான். நிச்சயமாக கூடிய விரைவில் அவரே உன்னை தேடி வருவார் என் குழந்தையே. எக்காரணம் கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை நீ தவறாக நினைத்து விடாதே. அவர் உனக்காக மட்டும்தான் இந்த உலகில் உன்னையே நேசித்து கொண்டு உன்னிடம் வந்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார் என் தங்கமே. பல இரவுகள் உன்னால் அவர் கண்ணீரில் மூழ்கி இருக்கிறார் என் குழந்தையே. உன்னை நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் கண்ணில் கண்ணீரை பார்த்திருக்கின்றேன் என் குழந்தையே. அவர் உன்னை அந்த அளவிற்கு நேசித்து கொண்டிருக்கிறார் என் குழந்தையே. அவர் யாரை பார்த்தாலும் உன் முகம்தான் அவர் மனதில் வந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே. அந்த அளவுக்கு உன்னை மட்டுமே நேசிக்கிறார். அவர் பேசும் யாவரும் அவர் நண்பர்களே. அவர் பார்க்கும் யாவரும் அவர்கள்
சகோதரே என்று அவர் உன்னை மட்டும்தான் மாமா கணவன் என மனதில் வைத்திருக்கிறார் என் தங்கமே. உனக்கு ஒரு ஆச்சரிய செய்தி தங்கமே. இதுதான் உண்மை. உன்னுடைய துணை மிகவும் நல்லவர் என் தங்கமே. உன்னை மட்டுமே மனதார நேசித்துக் கொண்டிருக்கிறார் என் தங்கமே. நான் உன்னோடு இருக்கின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பையும் உன் அப்பன் கொடுத்து விட மாட்டேன். எந்த ஒரு பாதிப்பான விஷயமும் உன்னை சுற்றி நடந்துவிடவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ தெரிந்திருப்பாய் என் குழந்தையே. எதற்காகவும் கவலைப்பட்டு உன் கவலைகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்காதே. யோசித்து யோசித்து உன் துணையை நீ சந்தேகப்பட்டு கொண்டிருக்காதே. யோசனையில் வரும் சந்தேகம் தவறாக இருக்கிறதே என் குழந்தையே. உன் துணை உனக்காகவென முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. உன்னை தவிர யாரும் அவர் வாழ்க்கையில் என்று அவர் உறுதியாக நிற்கிறார் என் குழந்தையே. அவரை சந்தேகப்படாதே என் தங்கமே. உனக்காகவென்று அவர் உன்னை தேடி தேடி ஒவ்வொரு முறையும் உன்னை மறைந்திருந்து கூட ரசித்து கொண்டுதான் இருக்கிறார் இப்பொழுதும். ஆனால் நீ அவரை சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்த்தால் எப்படி என் குழந்தையே? அவர் உன்னையே அவர் துணையாக நினைத்து உனக்கு மேல் எதுவும் இல்லை என்ற அளவிற்கு உன்னை நேசித்து கொண்டிருக்கிறார் அவர் என் குழந்தையே. அவரை நீ என்றுமே ஏமாற்றி விடாதே. அவர் உனக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. அவர் பழகும் அனைவரிடமே உன்னை பற்றியே பேசி பேசி உனக்காகவே பேசி உன்னையே ஒவ்வொரு நிமிடமும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார் என் குழந்தையே. எதையுமே அவர் மறக்கவில்லை என் குழந்தையே. சின்ன சின்ன விஷயங்களை கூட நினைத்து என் துணையுடன் இப்படி இருந்தேனே, இப்படி சந்தோஷமாக இருந்தோமே என உன் நினைவுகளை மனதில் சுமந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என் குழந்தையே. உன்னை ஞாபகப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் அவர் கண்ணீரில் கண்கள் ஆறு போல வீழ்ந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே. அவரை என்றுமே விட்டுவிடாதே. உனக்கென அனைத்தையும் நல்லபடியாக செய்ய வேண்டும் என்ற நல்ல மனம் படைத்த உன் துணை என்றுமே உன்னோடு இருக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார் என் குழந்தையே. அவரை நீ அவமதித்து விடாமல் நல்லபடியாக பார்த்துக்கொள் என் தங்கமே. உன்னையே வேண்டுமென்று பல கோவிலில் பல விளக்குகளை ஏற்றி பலவாறு வணங்கிக் கொண்டிருக்கிறார். என் காதிலும் அது கேட்டது என் தங்கமே. என் பக்தனாகிய உனக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்பதற்காக அவரை நான் நன்கு உற்று நோக்கி அவர் வேண்டுதலை கேட்ட பிறகுதான் உன்னை நான் வந்து சேர்ந்தேன் என் தங்கமே. இந்த வாழ்க்கையை உனக்காகவென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையில் உனக்காக உண்மையாக இருக்கிறார் என்று உன் அப்பன் கூறுகின்றேன் என் குழந்தையே. ஆனால் உன் வாழ்க்கையின் முடிவு உனக்கே உரியது என் தங்கமே. உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வழிகாட்டுவது உன் அப்பனின் கடமை. ஆனால் அந்த வழியில் நடக்க வேண்டுமா இல்லை வேண்டாமா என்று முடிவெடுப்பது உன் கையில் இருக்கிறது என் தங்கமே. நீ முடிவுக்கேற்றபடி காலம் உனக்கு பதிலை கொடுக்கும் என் குழந்தையே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.